வணக்கம். ஸ்க்ரீன்ல தெரியுற கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன்சர் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பதிலாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஃப்ளூக்கில் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். பழமொழி 400ல வர 84வது பாட்டோட இறுதி அடிதான் இந்த பழமொழி. உலக்கை மேல் காக்கை என்பார். இந்த பாட்டு என்ன கருத்து சொல்ல வருதுன்னா, நிலத்தின் மிகையாம் பெருஞ்செல்வம் வேண்டி. நிலத்தின் அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடப்படுவது உலகத்தை விட அதிகமா ஒருத்தருக்கு பெருஞ்செல்வம் வேண்டுமா, அப்படி ஒரு பேராசை அவருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, நலத்தகு வேந்தருள் நல்லாரை சார்ந்து, நலமும் தகுதியும் வாய்க்க பெற்ற அரசர்கள் பலருள் நல்லவர் ஒருத்தரை சார்ந்து, ஆமா அப்படித்தானே பண்ணணும், அந்த அரசரை சார்ந்து நமக்கு தேவையான செல்வத்தை வந்து ஈட்டிக்கணும். ஆனா இவர் அப்படி பண்ண மாட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, நிலத்து நிலை கொள்ளா காலரே, அந்த அரசரிடத்துல நிலை கொள்ளாம அந்த அரசர்கிட்ட வந்து கொஞ்ச நாள், அப்புறம் அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், இப்படியே அவர் கால் வந்து நிலை கொள்ளாம அப்படியே தாவிட்டே இருக்கு. இத்தகைய அறியாமையுடையவரை காணின் ஆராய்ந்தால் உலக்கை மேல இருக்கிற இந்த காக்கை போல தோன்றும். ஏன்னா உரல்ல தானியத்தை போட்டு இடிக்கும் பொழுது அந்த இடிக்கின்ற அந்த உலக்கை மேல காக்கை வந்து உட்கார முடியாது. அந்த உரல்லையும் இருக்கிற உணவை வந்து உண்ண முடியாது. ஆனா அந்த காக்கைக்கு அந்த உணவு வந்து வேணும். அதுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்தையே வந்து சும்மா சுத்தி சுத்தி வந்து பறந்துட்டு இருக்கும். இவ்வாறு தான் கொண்ட பேராசையின் காரணமாக ஓரிடத்தில் வந்து நிலை கொள்ளாம அறியாமையோடு அவங்க போடுற எல்லா முயற்சியும் வந்து பயனற்றுதான் போகும். அந்த காக்கைக்கு உணவும் கிடைக்காது, அந்த பேராசைக்காரருக்கு செல்வமும் கிடைக்காது. அதனாலதான் அந்த அளவு கடந்து ஆசைப்படுற அந்த பேராசைக்காரரையும் இந்த உலக்கை மேல இருக்கிற காக்கையும் ஒண்ணுதாங்கிறாரு முன்னுரை அறையினார். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? உலக்கை மேல் காக்கை என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் அளவற்ற ஆசைப்படுபவர். இந்த மாதிரி பழமொழி 400 தொடர்ந்து பார்க்க போறோம். சோ கீப் இன் டச்.